அடப்பா, ஒர்க் அவுட் பண்ண சொன்னால் ரீல்ஸ் பண்ணிகிட்ருக்கியா? இரா வரண்டா. நீ யூடியூப்னா எங்கே போனாலும் வீடியோ எடுத்துகிட்டே இருப்பியா? எந்திராமல்ல. அப்பா ஃபோன் பண்ணார், ஏன் எடுக்கல? ஃபோன் சைலண்ட்டில் இருந்துச்சுண்ணா. போய் ஃபோன் பண்ண போ. ஃபோனை குத்தா. ஹலோ தங்கம், நாளைக்கு உங்க அத்தை பொண்ணு கோயிலுக்கு வருது சாமி, பார்த்து பேசிட்டு வந்து. அப்பா இந்த வயசுல எதுக்குப்பா இது? அப்படி சொல்லக்கூடாது தங்கம், சின்ன வயசுலயே உங்களுக்கு அப்படியாப்பா? பொண்ணு போய் பாரு, உனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்கப்பா. என்ன அவனை வச்சு ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கு? வேலுண்ணா. அண்ணா, அப்பா ஃபோன் பண்ணார்ல, ஏதோ அத்தை பொண்ணு வந்துக்குதாம்மா, போய் பார்த்துட்டு பேசி தர சொல்கிறாரு. என்னண்ணா பண்ணலாம்? போய் பார்த்துட்டு வா. அண்ணா, என் தீம் பற்றி தான் உனக்கே தெரியும்ல. இப்போ ஒன்று பிடிச்சிருக்கா ஓகே சொல்லு, இல்லையா வேணாம் சொல்லு, அவ்வளோதான். அப்படியா? ஹாய்டா. வாண்ணா. என்னடா பொண்ணு பார்க்க போயிருந்தேன், என்னாச்சு? அதை என்ன கேட்குத? அந்த பொண்ணு வேறு மேலே பதிக்கணும், வேறு தரணும்னு சொல்லி வேணான்னு சொல்லிடுச்சு. அப்புறமே ஈஸியாக போச்சு. ஈஸியாக தான் போச்சு, பொண்ணு அழகாக இருந்துச்சு. சரி போகலாம். அண்ணா, நம்ம சென்னைக்கு போகிறோமா ஹைதராபாத் போகிறோமா? சென்னைக்கும் ஹைதராபாத்துக்கும் மிடில் வா, நான் கூப்பிட்டு போகிறேன் வா. அங்கே போய் பொண்ணுங்க பின்னாலாம் சுற்றிட்டு இருக்காதரா, பார்த்து. ரொம்ப மோசமான ஒரு டே தம்பி, இரா வரண்டா. என்னடா குஷியாக இருக்க? ஆமாண்ணா, இன்னைக்கு பஸ் ஸ்டாப்பில் ஒரு பொண்ணை பார்த்தேன்னா. பேசிட்டு ரோடு கிராஸ் பண்ண போனா யாருன்னே தெரியலண்ணா. என் கையை போட்டு செலுத்து அந்த பொண்ணு காப்பாத்துச்சு. யார் அது? அதான் தெரியலண்ணா. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணோட முஞ்ச பார்த்தோன்னா வீழ்ந்துட்டேண்ணா. பார்த்துடா, அடிபட்டுற போதுரா. இல்லைண்ணா, அழகுல. ஓ அப்படியா? ஆமாம், அந்த ஃபீலிங் எப்படி இருந்துச்சு? அது அந்த பீர் பாட்டில் இருக்குல்லண்ணா, அந்த பீர் பாட்டில் உதச்சி நெஞ்சில் குத்துனா எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சுண்ணா. சரி, நீ காதல் பகுதியில் இருக்க, தூங்குண்ணா, மார்னிங் பேசலாம். டேய் ஷோக்கு டைம் ஆச்சுடா, இந்தரா. ஐயோ, இந்நேரத்துக்கா வந்திருப்பாள். ஹாய், ஐ எம் சோனிகா. நான் வந்து ஹைதராபாத் ஜிஹெச்சில் ட்ரைனிங் நர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் பேர் அறிவள்ளு தானே? ஆதி இல்லைன்னா அல்லுன்னு கூப்பிடுவாங்க. நீங்கள் வந்து ஃபேஷனிங் டிசைனிங் தானே படிச்சிருக்கீங்க? என்ன இது எல்லாம் நமக்கு சாதகமாக நடக்குது? என் பயோவில் அப்படியே சொல்கிறீங்க. ஓ, மேட்ரிமோனியில் என் ப்ரொஃபைல் பார்த்தீங்களா? ஹலோ, அவ்வளோ சீன்லாம் கிடையாது. உங்கள் அத்தை பொண்ணு தான் சொன்னாங்க. அத்தை பொண்ணா? எந்த அத்தை பொண்ணு? உங்கள் அத்தை பொண்ணு.
யாரு? உங்கள் அத்தை பொண்ணு தான் காவியா. காவியாவா? அவளை பற்றி உங்களுக்கு தெரியும்? நாங்கள் 2 பேர் வந்து பஸ்மேட்டு. நான் திருப்பூரில் தான் ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருந்தேன் ஹாஸ்பிட்டலில். அதனால் அவளை எனக்கு நல்லாவே தெரியும். அவள் நானும் அடிக்கடிக்கு பேசி அப்புறம் அவள் உங்களை பற்றி எல்லாமே சொல்லியிருக்கா. என்னை பற்றி என்ன சொல்லியிருக்கா? உங்களை பற்றி அவள் வந்து எனக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொன்னதுனால நீங்கள் வந்து போய் அவங்க அப்பா கிட்ட நீங்களே பேசுகிறேன்னு சொன்னீங்க. எல்லாமே தெரியும் உங்களை பற்றி. இப்போதைய ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறது அவள் சொல்லவே இல்லை. அதான் நீங்கள் 2 பேரும் மேரேஜ் வேணாம்னு சொல்லிட்டீங்கல்ல. ஆமாம்ல. பரவாயில்லையே, நீங்கள் வந்து நல்ல பையனாக தான் இருக்கு. ஃபோட்டோவில் பார்த்ததை விட நேரில் அழகாக தான் இருக்கீங்க. ஏய், எனக்கு பஸ்ஸுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பாய். ஓய், யாரை தேடுற? யாரும் இல்லை. ஏய், பொய் சொல்லாத, என்ன தானே தேடுற? போகல ஆஃபீஸ்க்கு. பஸ் போயிடுச்சே. அப்போதே எப்படி போவேன்? நீ தான் கூப்பிட்டு போகணும். நிறுத்து. என்னது? இதான் எங்க ஆபீஸ். ஓ, நான் ஒன்று உள்ள வேணாம் சாமி, நீ கிளம்பு. என்ன மாப்பிள்ள, உங்கள் அக்கா ஏதோ தமிழ் பையன் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கிறோம். ஆமாம் மாமா, கேட்டதுக்கு சும்மா ஃப்ரெண்டுன்னு சொன்னான். தமிழ் பையனோட சுற்றுறதை பார்த்தா நம்ம சொந்தக்காரங்க, நம்ம ஊருக்காரங்க இல்லை பார்த்தா ஒரு மாதிரி பேசுங்க. சரிங்க மாமா. அடுத்த முகூர்த்தத்தில் எனக்கும் உங்கள் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணிடலாம். ಇಲ್ಲ ನೋಡು ಸೋನಿಕಾ, ಆವಾಗದಂತೆ ನಂಗೆ ನಿನ್ನ ಮೇಲೆ ஒரு ஃபீலிங்ஸ் பத்தாயிட்டே. என்ன கன்னடத்திலாம் பேசுற? இதெல்லாம் உனக்காக தான் பழகினேன். நீ எதுக்கு பேசுறன்னு எனக்கு தெரியும். நீ நினைச்சது எதுவும் நடக்காது. நான் உன்கிட்ட ஃப்ரெண்டா தான் பேசினேன். இத்தனை நாள் பழகினது அதெல்லாம் உன்னை ஃப்ரெண்டா மட்டும்தான் பார்த்தேன். இல்லை, இங்கே என் கண்ணை பார்த்து சொல்லி என் மேலே லவ் இல்லைன்னு. உன்னை ஃப்ரெண்டா மட்டும்தான் பார்த்தேன், லவ்லாம் எதுவுமே பண்ணலை. இங்கே பார்த்து சோனிகா. கையேற்றா. ஏன்டா இப்படி பண்ற? உட்காது வா. இங்கே உட்காந்து எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? அதான் நிறைய டேலண்ட் இருக்குல்ல, நீ ஷோ எதனா போய் பண்ணலாம்ல. அது இல்லாமல் எனக்கு உன் மேலே எந்த ஃபீலிங்ஸுமே இல்லை. எனக்கு இன்னும் 2 டேஸில் என்கேஜ்மெண்ட், புரிஞ்சுக்கோ. லவ் வைக்கிறது உன் கண்ணிலே தெரியுது சோனிகா. திருந்தவே மாட்டல, எப்படியாவது போ. ஏய் லூஸ், மெண்டல் பைத்து மாதிரி பண்ணுக்காத. மெண்டல் மாதிரி இது மாதிரிலாம் உட்காந்துருந்தா உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிக்குமா? உன்னை லவ் பண்ணுறேன்னு நான் சொன்னேன்னா என் கண்ணில் லவ்வாக தெரியுது. இது மாதிரிலாம் பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை? இது மாதிரிலாம் உட்காந்துருந்தா உங்கள் அம்மா அப்பாலாம் என்ன நினைப்பாங்க? சி. சோனிகா நெல்லு. நீ என்ன கேட்டாலும் என்கிட்ட அதுக்கு பதில் இல்லை. ஏன் தெரியுமா? நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன், நீ இன்னும் சொல்லலை, அவ்வளோதான். ஏய் லூஸ், மெண்டல் பைத்து மாதிரி இங்க என்ன பண்ணுக்காத. பண்ற? சும்மாதான். கால் பண்ண ஏன் எடுக்கல? ஃபோன் சைலண்ட்ல இருந்துச்சு. சரி வா போலாம். ப்ரோ ஒரு நிமிஷம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வா போகலாம். இல்லை ஒரு இரு, நிமிஷம். என்னமோ சொல்றாருல. ப்ரோ உங்கள் அக்கானே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற ஜாப் எதுவுமே எங்கிட்ட இல்லை ப்ரோ. நான் ஒரு யூடியூபர், ஆனால் நல்லா சம்பாதிப்பேன். உங்கள் அக்காவுக்கும் என்னை பிடிக்கும், ஆனால் உங்ககிட்ட எப்படி சொல்லணும்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுறா ப்ரோ. ப்ளீஸ் எங்களை பிடிச்சிடாதீங்க ப்ரோ. என்ன ப்ரோ பிரிச்சிடாதீங்கன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? எங்க அக்காவுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான் ப்ரோ. அப்போ நான் உங்களை கத்திக்கிறது உங்களுக்கு எந்த ஆச்சரியம் இல்லைல்ல? லவ்வுக்குலாம் எதிரி இல்லை ப்ரோ, அதுக்கு அவங்க ஓகே சொல்லணும். ப்ரோ எனக்கு ஒரே நிமிஷம் டைம் கொடுங்க. அவங்களுக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும்னு அவங்க வாயிலே சொல்ல வைக்குதேன். சோனிகா ஒரே ஒரு டைம் என்ன உனக்கு எவ்வளோ பிடிக்கணும் உன் தம்பிக்கிட்ட சொல்லு. எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கணும் உனக்கே தெரியும்ல.
சோனிகா லவ்னா 1000 பிரச்சனை வரும் போகும், அதையெல்லாம் தாண்டி போகிறது தான் லைஃபு. ஓ நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணி போய்த்தா நான் உட்காந்து ஃபீல் பண்ணிப்பேன்னு நினச்சி வேற பொண்ணை பார்த்து போயின்னு நினச்சியா? அப்போதையெல்லாம் போக மாட்டேன். ஏன் தெரியுமா? அப்படி போகிறதுக்கு நான் ஒன்றும் 2K கிட்ஸ் இல்லை 9th கிட்ஸ். உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ சோனிகா. உன் மேலே உயிரே வச்சிருக்கேன் சோனிகா. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. வா போலாம். ப்ரோ ஒரு நிமிஷம் சொன்னா கேளு. என்னடா என் அக்காவை மிரட்டுறியா? அக்கா அக்கா சொல்கிறேன். வா உட்காரு. உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும்டா. அது இருக்கட்டும், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு. நான் உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன், அவனை தான் நீ கட்டிக்கணும். இல்லைடா, நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொன்னல, நான் வேற ஒரு பையனை லவ் பண்ணுறேன். தெரியும், அந்த தமிழ் பையன் தானே? ஆமாண்டா. அந்த தமிழ் பையனை கட்டிக்கிட்டா சொந்தக்காரங்க ஊருக்காங்களா தப்பாக பேசுவான். வேண்டாம் விட்டுரு. இல்லைடா, அவன் ரொம்ப நல்ல பையன்டா. எனக்கு அவன் தான் வேணும். அக்கா ப்ளீஸ்க்கா, சொல்கிறத கேளுக்கா. ஊர் முன்னாடி என்ன தலைக்குனிய வச்சதாக்கா, எனக்கு நீ தான்க்கா எல்லாமே. ப்ளீஸ்க்கா சொன்னால் புரிஞ்சுக்கோக்கா. ப்ளீஸ்க்கா எனக்காகக்கா. உனக்காக நான் ஒத்துக்கிறேன். இறங்கு. வா உன்கிட்ட பேசணும். என்னக்கா இப்படி பண்ணிட்ட? நான் வரக்கு 2 நிமிஷம் லேட்டாக இருந்தால் நீ அவன் கூட ஓடி போயிருக்க. அப்படிலாம் இல்லைடா, நீ சொல்கிற பையனை தான் கல்யாணம் கட்டிக்க போகிறேன். அப்புறம் என்னடா? ஏன்னா உன் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை. அவன் வந்து நைஸாக 2 வார்த்தை பேசினான், அவன் தான் வேணும்னு. என்னடா சொல்கிறேன், எனக்கு புரியல. அவன் என்ன காமிச்சு மயக்கினான்? என்ன பார்த்த அவன்கிட்ட? லவ் பண்ணுறான்டா, உண்மையாக லவ் பண்ணான். ஓ என்னோட லவ் பண்ணுறானா அவன்? ஆமாண்டா, அவன் உன்னை விட என்னை அதிகமாகவே லவ் பண்ணுறான். நீ பார்த்துருக்க மாப்பிள்ளை விட அவன் எவ்வளோ பரவாயில்ல. ஏன்னா நீ பார்த்துக்கிற மாப்பிள்ளைக்கே ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆனது மட்டும் இல்லாமல் அவனுக்கு நிறைய பொண்ணுங்க கூட கனெக்ஷன். அவனே பரவாயில்ல, பீர் மட்டும்தான் குடிப்பான். அதுவும் நான் சொன்னா நிறுத்திடுவான். இனிமேல் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நீ எப்படியும் நாசமாக போ, எனக்கு அவன் தான் வேணும். காக்கா ப்ளீஸ்க்கா, ஊர் முன்னாடி என் மானத்தை வாங்கிடாதக்கா. ஏய் நில்லு. இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் வேண்டான்னு சொல்லு, நான் காப்பாத்துறேன். சோனிகா கணத்தர. சோனிகா உனக்கு ஒன்றும் இல்லை சோனிகா. அன்ஸ்கில் போல எந்திரி சோனிகா. அல்லு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. என் தம்பினால தாண்டா உன்னை வேணான்னு சொன்னேன். எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணுறியா? எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணுறியா? இதுக்கப்புறம் பிடிக்க மாட்டேன்னு. வேலுண்ணா. டேய் நீ எப்படா இங்கே வந்த? ஏன்னா எங்கிட்ட உண்மையை மதிச்சா? உனக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சா? எப்படி? எனக்கு ஏன்னா எதுவுமே ஞாபகம் இல்லை. அந்த பொண்ணு பேசலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்க்க போனேன். அப்போ பீர் அதிகமாக குடிச்சிட்டு இருந்தா. அவனோட தம்பி வந்து அவன் தலையிலே அடிச்சிட்டான். அதனால எல்லாமே அவனுக்கு மறந்து போச்சு. அப்போ அந்த தீமையில் வந்த பொண்ணு அது அவனோட பர்த்டே அப்போ பீர் சாப்பிட்ட வண்டியில் போயிட்டு இருந்தோம் பார்த்தியா? அப்போ ஆக்சிடெண்ட் ஆச்சு. அப்போ அந்த பொண்ணு தான் வந்து நம்ம காப்பாற்றிச்சு. ஒருவேளை அந்த பொண்ணு ரூபத்தில் கூட உங்கள்கிட்ட ட்ரீமில் வந்து ப்ராமிஸ் வாங்கியிருக்கலாம். குதிக்க மாட்டேன். அப்போனா
எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணுமே. என்ன? இனிமே பியர் சாப்பிட மாட்டேன்னு. இப்போ அந்த பொண்ணு எங்கே இருக்கா? அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. அண்ணா, சோனிகா புதைச்சதுக்கு எனக்கு கூப்பிட்டு போதியா?